உண்மையாக இருந்தோன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மோசே பலவிதமான கஷ்டத்தில் தான் ஆண்டவருடைய பணி செஞ்சார். ஆனால் ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். மோசே என் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ள. மோசே எங்கே வச்சிருக்காரு தெரியுமா? இளைப்பாரிட்டுருக்க. இயேசுநாதருடைய மரணத்துக்கு முன்னாக மறுரூப மலையில் மோசேயும் எலியாவும் வந்தாங்கல்ல, அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மோசேயும் எலியாவையும் கர்த்தர் ஒரு இடத்துல வச்சிருக்கார். அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆண்டவருடைய திட்டத்தை சீக்கிரத்தில் குமாரன் நிறைவேற்றுவதற்கான செய்தியை எலியா மூலமும் மோசே மூலமும் கர்த்தர் அனுப்புகிறார். ஏன் வேற ஆள்கிட்ட அனுப்பலை? அவங்க உண்மை உள்ளவங்க சரியான செய்தியை சரியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. எனக்கு என்னன்னா, பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தூக்கத்திலே சொல்கிறாங்க எலியாவும் மோசேன். இதை விட பரலோகத்தில் நம்ம போய் நம்முடைய பேர், நம்முடைய அடையாளம், நம்ம இவ்வளவு காரியங்களை, நம்முடைய மகிமையை பார்க்க போகிறோம். நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் அதுக்கான கூலியை தருவார். அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். உங்கள் பேர், உங்கள் அடையாளம் முதற்கொண்டு அங்கே சீசர்களுக்கு தெரியுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? மோசே நீங்கள் எழுதி வச்சுருப்பாரா? சொல்ல, எலியான்னு எழுதியிருப்பாங்களே. அவங்க 3 பேரும் தூக்கத்திலேயே அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்ததுனால புரிஞ்சுக்கிட்டாங்க, இது யார்? எலியா. இது யார்? மோசே. அதில் கவனிங்க, மோசே கிட்ட வராத தங்கமே இல்லை. அன்றைக்கு உலகத்தில் இருந்த தங்கம் எல்லாம் எகிப்தில் இருந்தது. எகிப்தில் இருந்த தங்கம் எல்லாம் யார்கிட்ட வந்துருச்சு? இஸ்ரவேலர்கிட்ட. இஸ்ரவேலர்கிட்ட இருந்த தங்கம் எல்லாம் இப்போ யார்கிட்ட வந்துருச்சு? மோசேட்ட. ஏன்னா உலகமே பசியில் கிடந்தப்ப தங்கத்தை கொடுத்து சாப்பாடு வாங்கினாங்கல்ல, அதனால எல்லா தங்கமும் பார்வோன்ட்ட போயிடுச்சு. இப்போ பார்வோனும் பார்வோனுடைய ஜனங்களும் இஸ்ரவேலர்கள் கையில் கொடுத்து போயிட்டு வந்திருக்கப்பா, எப்படியாவது போயிருங்கன்ட்டாங்க. இப்போ எல்லாம் மோசே காலில் வந்தப்ப உண்மை. எப்படி இருந்தாரா? சொல்லுங்க, எப்படி இருந்தாரா? உங்கள் கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது, தேவன் உங்களை நம்பி கொடுக்கும்போது, நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க. உண்மையை சொல்கிறேன். இந்த கொள்ளையடித்து சம்பாதிக்கிறாங்கள்ல, அவங்கெல்லாம் நிம்மதியாக தூங்குவாங்களா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டு அரசியலில் வர வேண்டிய மாற்றங்கள் என்ன தெரியுமா? முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத நிறுத்திட்டா அரசாங்கம் சரியாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஏரியாவில் சண்டை போட்டாங்க, எங்களுக்கு இன்னும் தரலையேன்னு. எப்போ எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்திலே சண்டை போடுறாங்க. அதில் எப்படி சண்டை போடுறாங்க தெரியுமா? இந்த கட்சியில் வந்துருச்சு, இந்த கட்சியில் வந்துருச்சு, இன்னும் வெட்டு. எப்படி நம்ம மாறிட்டு இருக்கோம் பாருங்க, எப்படி மாறிட்டோம். அப்போ எப்படி நமக்கு இளைப்பாறுதல் வரும்? நேர்மையாக நடக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம உறுதி பூண்டணும். யோபு மாதிரி வியாதியில் ஒரு பக்கமாக ஓட்டை விழுந்துக்கிட்டு இருக்கும் போதும், எலும்புல தொலை போட்டுக்கிட்டு இருக்கும் போதும், உயிர் போனாலும் நேர்மையும் உண்மையும் நான் விடமாட்டேன்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு. எவ்வளவு ஆனாலும் அது என்னோட ஊர்னது, அது என்னோட இயேசுவினுடைய ஸ்பாவம், அதை நான் எனக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தான்ல, அவங்ககிட்ட நீ செத்து போயிடுவேன்னு ஒரு செய்தியை ஆண்டவரே வந்து சொல்கிறார். எப்படி பாருங்கள். ஏசாயா தீர்க்கன் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லும்போது அவர் என்ன ஜோம் பண்ணார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் ஜோம் பண்ண ஜெபத்தை பாருங்க. ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. நம்ம எப்படி ஜோம் பண்ணணும்? எப்படி ஜோம் பண்ண முடியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு முன்னாடி எப்படி நடந்தேன்? உண்மையும் மன உத்தமமாக நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானதையே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்த கடைசி பகுதியை பாருங்க. எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு 1000 பேர் ஜெபிக்கட்டும், நீங்க இப்படி ஜெபிக்க முடியுமா? நான் உமக்கு முன்னாடி உண்மையா நடந்தேன், நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்யல, நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல, நான் யாருக்கு எந்த அநியாயமும் செய்யல. ஏன் அப்படி சொல்றேன்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார். அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு ஆளுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். நம்மளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருக்கிறானோ இல்லையோ, நம்மளால் பாதிக்கப்பட்டவன் இருக்கக்கூடாது. சத்தமாக ராமன் சொல்லுங்க. நான் எல்லாரும் சொல்லுங்க. நான் உமக்கு முன்பாக
உண்மையும் மன உத்தமமாய் நடக்க உதவி செய்யும். ஏன்னா நான் இப்படி ஜெபிக்க கஷ்டம், நமக்கு ஜெபிக்க முடியாது. உதவி செய்யும்னு தான் கேட்கலாம். ஆனால் எசேக்கியா நல்ல ராஜா. எசேக்கியா காலத்தில் உண்டாக்கின பஸ்கா தாவீது சாலமோன் காலத்தில் இல்லாத அளவுக்கு கர்த்தரை நேசித்தான். அதாவது டேட்டு தாண்டி வந்த பிறகும் போஸ்ட்மேன்ட்ட கொடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு வாங்கடா, எப்படியாவது கர்த்தருக்கு என்ன ஆசை இருக்கணும், பஸ்காவையே மறந்துட்டோமையா, பஸ்காவையே மறந்துட்டோம், வா எல்லாரும் வா மொத்தமா. எசேக்கியாவை எத்தனையோ பேர் கேலி பண்ணாங்க. ஆனால் அவன் நிறுத்தலை. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக வேலை செஞ்சான். உண்மையாக இருந்தான்.